ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து நான்செங் பேங்க்வேட் அப்படிங்கிற சைனீஸ் காஸ்டியூம் டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மொத்தமா 24 எபிசோடு இருக்கு. பார்ட் பை பார்ட்டா ரொம்ப குயிக்காவே பார்த்துடலாம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு ஷீச்சி. ஒரு 6-7 வயசு இருக்கும் போதே ஒரு மலை உச்சியில இருக்கிற இயக்கத்துல அவளை எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டையில ஏல இருந்து ஜி வரைய அத்துப்படியா கத்துக்க ஆரம்பிக்கிறா. இருக்கிறதுலே ரொம்ப திறமையான ஸ்டூடெண்டாவும் ஷீச்சி இருக்கா. அவளை மலையில இருந்து கீழே இறக்கும் போதே 2 முக்கியமான வேலையை கொடுத்துதான் இறக்கி விட்டுறாங்க. ஷீச்சி, உன்னோட முதல் வேலை அரண்மனைக்கு மறுபடியும் பார்டர்ல இருந்து தளபதி போயிட்டு இருக்கான். தளபதி கையில பதவியை வச்சுட்டு அங்க இருக்கிற அப்பாவி மக்களை எக்கச்சக்கமா கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது. முதல்ல அவனை கொல்றதுதான் உன்னோட வேலை. அப்புறமா அங்க அரண்மனைக்கு போயிட்ட, தலைநகரத்துக்கு போயிட்ட அப்படின்னா அங்க அரண்மனையோட கமாண்டர் இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ தான். அவன் பேரு யான். அவனை நீ கொல்லணும். இந்த 2 பேரையும் கொல்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப முக்கியமானது. அதை நீ செய்யணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. வரும்போதே ஷீச்சி அங்க வந்துட்டு இருக்க தளபதிய கொன்னு தள்ளிடுறா. நேரா கிளம்பி சிட்டிக்குள்ள, அதாவது தலைநகரத்துக்குள்ள வந்துடுறா. அங்க நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோ குதிரையில வர ஆரம்பிக்க அங்க இருக்கிற சிட்டில அத்தனை மக்களுமே பயப்படுறாங்க. ஷீச்சி திரும்பி பாக்குறா. ஓ, இவர்தான் அந்த கமாண்டரா அப்படின்னு. இங்க கமாண்டர் எல்லா மாசமும் எப்பெல்லாம் அவனுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அந்த நேரம்லாம் உங்க இருக்க ஒரு கிளப்புக்கு போவானா. சூயு அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காலாம். எப்பவுமே அந்த பொண்ணு தான் இவனை ஹேண்டில் பண்ணுவாளாம். சூயு எங்க இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இந்த கமாண்டர் நேரா சூயுவோட ரூம்க்கு போயிடுறான். வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கா. குரலை கேட்டதுமே நம்ம கமாண்டர் ஹீரோ யானுக்கு டவுட் வருது. என்ன சூயு, உன் குரல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, குரல்லாம் வேற மாதிரிலாம் இல்ல, பக்கத்துல வரலாம்ல அப்படின்னு சூயு அவனோட கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறா. எதுக்கு அவசரப்பட்டுட்டு அப்படின்னு அவ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க, அது நம்ம முகத்துல துணி, எப்பவுமே முகத்துல துணி எல்லாம் இருக்காது அப்படின்னு அந்த முகத்துல இருக்க துணி எடுக்கிறதுக்கு யான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது வேற யாரும் அவனுக்கு நல்லாவே புரியுது. இல்ல அவசரப்படக்கூடாது, எதுவுமே கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு அவனை படுக்க வச்சுட்டு அவன் மேல ஏறி வேகமா நம்ம ஹீரோயின் ஷீச்சி சூயுவோட உருவத்துல உட்கார்றா. பொறுமையா இருந்தா கிடைக்கும்னு சொன்னல, அப்படி உனக்கு இப்ப சாவு கிடைக்க போகுதுடா அப்படின்னு கையில கத்தி எடுத்து வேகமா யானை குத்துறதுக்கு வந்துடுறா. யான் பாக்குறான், இது மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன் அப்படின்னு இவ்வளவு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யானால நம்ப முடியாத அளவுக்கு ஷீச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு யாரு, என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு யானே ஒரு செகண்ட் ஷாக் ஆகும்போது இவருக்கு மேல அவனை கொல்ல முடியாது, ரொம்ப வீரனா இருக்கான் அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறா. பார்த்தா அங்க சூயுவ ஒரு கபோர்ட்ல போட்டு கட்டி வச்சுட்டுதான் ஷீச்சி அந்த பொண்ணோட இடத்துக்கு வந்திருக்கா. வெளியே ஆளுங்களை தேட அனுப்புங்க, ஓவியத்தை வரைஞ்சு சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு யான் உத்தரவு போடுறான். ஷீச்சியோட உருவத்தை, இந்த மாஸ்க் போட்டு அதே உருவத்தை அங்கங்க போஸ்டரா வரைஞ்சு வச்சு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல யான் முகமூடியெல்லாம் போட்டுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பில்டிங் இருக்கு. அங்க யாருமே இல்லாம அதுவே பால் அடைஞ்சு கிடக்கு. அந்த இடத்துல உள்ள வந்துடுறான். அங்க உள்ள வந்து யாருக்கோ நினைவு பலகையெல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். அந்த தளபதியை நான் இங்க வர வச்சதுக்கான காரணமே எங்க முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்து ஆளுங்களை அநியாயமா கொன்னாங்க, அதுக்கான காரணத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தளபதியை வர வச்சேன். ஆனா தளபதியை வர வழியிலேயே யாரோ கொண்டுட்டாங்க. அவன் கூடவே சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் வேய் அப்படின்னு. அந்த வேய் எங்க போனானும் தெரியல, அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க. தளபதி நம்ம கிட்ட சொல்லாத நிறைய முக்கியமான விஷயம் அந்த வேய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து அசிஸ்டன்ட் கிளம்பி போனதுக்கு அப்புறமா எந்த குரல் தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கேன்னு மேலதான் ஷீச்சி உட்காந்துட்டு இருக்கா தூண்ல, யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு. அவ திரும்பி பாக்குறா. யான் வேகமா கையில இருக்கிற கத்திய தூக்கி கீழே போட நம்ம ஷீச்சி கீழே வந்து விழுந்துடுறா. இப்ப பாக்குறதுக்கு ஒரு பையன் கெட்டப்ல இருக்கா அப்படிங்கறதால யான் ஒரு பையனே நினைச்சுக்கிறான். யாரா நீ அப்படின்னு கேட்க, நான் யாரா, இப்பதான் தளபதியை பத்தி பேசிட்டு இருந்தல, அந்த தளபதியை கொன்னதே நான் தாண்டா, உன்னையும் அங்கேயே அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி யான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டை போடும் போது ஷீச்சிக்கும் கையில அடிபட்டுருது, யானுக்கும் இடுப்பு கிட்ட அடிபட்டுருது. அப்போ யான் கையில வச்சிருக்க ஏதோ பொருள் சண்டையில நெருப்புல விழுந்துருது. அதை யான் எடுக்கிறதுக்கு ஓடுறான். அந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு ஷீச்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. பக்கத்துல போனா ஒரு போட் ஒண்ணு இருக்கு. அந்த போட்டுக்குள்ள பாக்குறா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இந்த ட்ரெஸ் நம்ம போட்டுக்கலாம், கையில அடிபட்டிருக்கு, ரத்த கரையோட வெளியே போக முடியாதுன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறா. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க, நல்ல வேலை தேவையான அளவுக்கு பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டாச்சு, இனிமே வாழ்க்கைக்கும் கவலை இல்ல, நம்ம போட்ல ஏறி கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு போட்ல ஏறுறாங்க. உள்ள யாரோ இருக்கிறத பாத்துட்டு இவ தலையிலே டமால்னு அடிச்சிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஷீச்சி வேகமா அந்த ஆளோட வயித்துல குத்திடுறா. அந்த ஆள் அங்கேயே செத்து தண்ணிக்குள்ள விழுந்துற. ஷீச்சி தலையில அடிபட்டுச்சுல, டக்குன்னு திரும்பி பின்னாடி விழுறா. அங்க படிக்கட்டுல அடிபட்டு இன்னும் தலையில பெருசா அவளுக்கு அடிபட்டுருது.
அடுத்த நாள் காலை ஆகுது. சீச்சி எந்திரிச்சு பாக்குறா. என்னது இது, நம்ம யாரு, என்ன Dress போட்டிருக்கோம், ஒண்ணும் புரியல. தலையில அடிபட்டதுல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோமா அப்படின்னு பக்கத்துல அந்த பையன் ஒருத்தன் வந்தான்ல, அவன் ஐடி கார்டு விழுந்திருக்கு, அதை எடுத்து பாக்குறா. இதுல ஏதோ பேர் கூட இருக்கு, ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யாருன்னே தெரியாம இந்த உலகத்துல என்ன பண்ண போறோம், இந்த ஷாவுங்கிறது வேற யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சீச்சி நேரா வெளியே வந்துடுறா. அந்த ஐடி கார்டை கையில எடுத்துட்டு கேபிட்டல் சிட்டிக்குள்ள வந்துடுறா. ஆனா இந்த தடவை கேபிட்டல் சிட்டிக்குள்ள எல்லாரையும் சோதனை பண்ணி தான் உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. யான் அந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரையும் விடாதீங்க, சோதனை போடுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஷீச்சியை யான் பாக்குறான். மாஸ்க் போட்டிருந்ததால யானுக்கு யாருன்னு அடையாளம் தெரியல. ஷீச்சிக்கு இந்த உலகத்துல அவளையே யாருன்னு தெரியாததால யானை அடையாளம் தெரியல. அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. கையில அடிபட்டு இருக்கவங்களுக்கு நான் தேடி வந்தவங்களுக்கு அந்த கையை செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு யான் சொல்ல ஷீச்சி பாக்குறா. என் கையில தான் நான் எந்திரிக்கும் போது அடி இருந்தது, யாரால வந்துச்சுன்னு தெரியாது, நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்க யானோட அசிஸ்டன்ட்லாம் என்னம்மா நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என் பேரு அப்படின்னு ஒரு ஐடி கார்டு வச்சிருந்தால அதை காட்டுறா. அரண்மனையில வேலை செய்யற ஆளா நீங்க, எதுக்காக ஓரமா நிக்கிறீங்க, நீங்க நேரா உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு அவளை உள்ள விட்டுறாங்க. சரியா அதே நேரத்துல அங்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில இருந்து ஒரு மினிஸ்டர் ஒருத்த இறங்குறான். இவனோட பேரு ஷாவா. ராணி இருக்காங்கல்ல, மகாராணி, அவங்களோட சொந்த அண்ணனும் வேற. கமாண்டர் யான் என்னாச்சு, ஏதாவது முக்கியமான பிரச்சனையா, ரொம்ப தேடுதல் வேட்டையெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கே அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே யான் பாக்குறான், இல்ல ரெகுலர் செக்அப் தான், நீங்க ஏதோ விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு வரீங்க போல, உள்ள கிளம்புங்க அப்படின்னு அந்த ஷாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஷீச்சி கேபிட்டல் சிட்டிக்குள்ள விட்டுறாங்க. உள்ள போயிடுறா. கண்ணாடியில அவன் முகத்தை பாக்குறா. நம்ம தான் இதுவா, என் முகம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு ஞாபகமே கிடையாது, நான் என் பையன் கெட்டப்ல சுத்திட்டு இருக்கேன், என்ன நடந்திருக்கும் ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு டாக்டர் கிட்ட போயிடுறா. எதுவுமே ஞாபகம் இல்லையா, இது என்னதுமா அப்படின்னு கேட்க, சார் பேனா பேப்பரு கப்பு தண்ணி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா மனுஷங்களை பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல, நான் யாருங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லன்னு சொல்ல, இதுக்கு பேரு அமினீஷியான்னு சொல்லுவாங்கம்மா, எப்ப திருப்பி உனக்கு ஞாபகம் வரும்னு தெரியாது, ஆனா உடம்பு நல்லா சக்தி ஆக்குற மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு மருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல, அடிச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து வெளியே அமுச்சு விட்டுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஷீச்சி ஒரு பக்கம் தள்ளாடிட்டு இருக்கா. ஆளுங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாடா அந்த ராஜாக்கு உதவிக்கு ஈனக்கு இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் காணாம போயிட்டான், எப்படியாவது அவன் நம்ம புடிச்சே ஆகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ராஜா இருக்காரா, ராஜாட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிஸ்டர் நேரா உள்ள வராங்க. பிரைம் மினிஸ்டர் அப்புறம் இன்னொரு ஆளுன்னு சேர்ந்துட்டு. ஏற்கனவே தளபதி இறந்துட்டாரு, அவர் இறந்த இடத்துக்கு கண்டிப்பா யான் கமாண்டர் இருக்கார்ல அவரை தான் போடணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் பாக்குறான், இல்ல என் பையன் ஷாவ் இருக்கார்ல அவர் தான் வந்துட்டு நிறைய முக்கியமான பொறுப்பு எல்லாம் பாத்துட்டு இருக்காரு, அவரை போடுங்க அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. ராஜா சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. ராஜா முதுக காட்டி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு இவங்க போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ராஜா அவரோட வேலைக்காரனுக்கு மேக்கப் போட்டு ராஜா மாதிரி உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காரு. ராஜா ஜாலியா ஒரு இடத்துல உட்காந்து டிராமா எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, யாருக்குமே தெரியாம. பார்த்தா டேபிள் கீழ இருந்து ஒரு கை வருது. ராஜா டேபிள்ல வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ராஜா கண்டுக்காத மாதிரி விட்டு, டேய் ஃப்ராடு பயலே யாரா நீ அப்படின்னு கேட்க, ஷீச்சி தான் உள்ள எட்டி பாக்குறா. அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே, கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்டுக்கிறேன், ப்ளீஸ் 10 மடங்கா திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அதே நேரம் ராஜா காணாம போயிட்டாருன்னு தெரிஞ்சு நம்ம யானை அவன் படையோட தேடி வந்துட்டு இருக்கான். எப்படியும் இங்கதான் இருப்பாருன்னு. ஷீச்சி ஐயோ இவனா, கையில அடிப்பட்டதை கண்டுபிடிச்சா ஜெயில போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கீழேயே மறுபடியும் போய் ஒளிய, ஆஹா என்ன பார்த்தா இவன் கூட்டு போயிருவானேன்னு ராஜாவும் போய் ஒளிஞ்சிருக்காரு. அண்ணன் நீங்க என்ன இந்த பக்கம், வேணாண்ணே சரிப்பட்டு வராது, வரவன் இருக்கான்ல என் உயிருக்கு ஆபத்து வைக்கிறதுக்கு தான் வரான், நான் ஓடிடுறேன் அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ராஜா தனியா நிக்கிறாரு, யான் கிட்ட மாட்டிக்கிறாரு. அடடா கமாண்டர் இந்த பக்கம் என்ன அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷீச்சி வெளியே போறா. ஒரே ஒரு கேக்கு தான் கிடைச்சது, அதை கூட சாப்பிட முடியல. அதுக்குள்ள அந்த யான் கமாண்டர் வந்துட்டான். இவனை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு, பன் எதுவும் இல்ல, இந்த டோக்கனை வச்சுட்டு 2 பண்ணு தர முடியுமா அப்படின்னு கேட்க, சரியா அந்த பக்கம் யாரோ வராங்க. நம்ம ஷீச்சியை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏய் இந்த ஈனக்கோட டோக்கன் உன்கிட்ட எப்படி வந்தது, அவன் எங்க போனான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இந்த டோக்கன் நான் எந்திரிக்கும் போது இருந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் நம்ப முடியாதுன்னு இந்த ஆள் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இந்த பையனை பாக்குறதுக்கு நல்ல குட்டியா கியூட்டா தான் இருக்கான். இவனுக்கு வந்துட்டு கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி விட்டு ராஜாவோட அசிஸ்டண்டா பக்கத்துல விட்டோம்னா நம்ம காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவனை பத்தி இனிமே தேட வேண்டி இருக்காதுன்னு, வா வா நீ யாருன்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்லி தரேன், நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, நீ பாக்குறியா, நீ வர பாக்க அறிவாளி மாதிரி இருக்குன்னு சொல்ல ஷீச்சி பாக்குறா.
பாக்குறா. நல்ல வேலையா, வாங்க வாங்க போலாம், எனக்கே சாப்பாடுக்கு காசு இல்லாம வயிறெல்லாம் சத்தம் போடுது அப்படின்னு அவன் கூட கிளம்பி போயிடுறா. நல்ல ஈனக்கு மாதிரியே ட்ரெஸ் போட்டு விட்டு அந்த ஆள் நேரா கூட்டு போயிட்டு இருக்கான். அரண்மனைக்குள்ள ஒரு ரூம்ல இவளை மட்டும் விட்டு கதவை சாத்திட்டு, இங்க பாரு ராஜாக்கு அசிஸ்டண்டா போகணும் தெரியுதா அப்படின்னு அவளை படுக்க வச்சு கட்டியெல்லாம் போட்டுடுறான். எதுக்கியா அசிஸ்டண்டா போறதுக்கு கட்டியெல்லாம் போடுறீங்க அப்படின்னு ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. ராஜாக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கவங்களுக்கு வாரிசு இருக்க கூடாதுன்னு அங்க ஆம்பளைங்க யாரெல்லாம் போறாங்களோ அவங்களோட பிரைவேட் பார்ட் எல்லாம் வெட்டிடுவாங்க. உனக்கு தெரியாதா, உன்னையும் அந்த மாதிரிதான் வெட்டி விட போறேன், ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தன் தான் காணாம போயிட்டான்னு சொல்ல ஷீச்சி பாக்குறா. யோயோ உடியா, என்னை பத்தி உனக்கு உண்மை தெரியாது, நான் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா வெட்டலான அந்த ஆளு பக்கத்துல போகும்போது தான் யாரோ அவன் தலையில அடிக்கிறாங்க. டக்குனு அந்த ஆள் அங்கே கீழே உண்டு செத்து போயிடுறான். ஷீச்சி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யானுக்கும் அடிபட்டது இல்ல, அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க அரண்மனையில. இன்னொரு பக்கம் ஷீச்சி எஸ்கேப் ஆகி ஓடுறவ எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் கமாண்டரோட ஆளுங்களே வராங்கன்னு ஒரு ரூம் குள்ள போயிடுறா. அங்கதான் யானுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஷீச்சியை பாக்குறான். யார் ராணி அப்படின்னு கேட்க, வேலைக்கு புதுசா வந்திருக்கேங்க, ராஜாவோட அசிஸ்டன்ட்னு ஷீச்சி பயந்துட்டே சொல்றா. ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல இவ பயந்துட்டே ட்ரெஸ் பண்ணி விடுறா. உனக்கு ட்ரெஸ் பண்ணி கூட விட தெரியாதா, என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க உனக்கு, ராஜாவெல்லாம் நீ எப்படி பாத்துக்க போற அப்படின்னு யான் கத்த ஆரம்பிக்கிறான். எங்க உன் மூஞ்ச காட்டு அப்படின்னு கூப்பிட, என் மூஞ்ச அசிங்கமா இருக்குங்க, பாக்காதீங்க, பார்த்தா நைட்டு தூக்கம் வராது அப்படின்னு ஷீச்சி சொல்றா. அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு நான் பாத்துக்கிறேன், மூஞ்ச காட்டுன்னு இவன் மூஞ்ச ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கான். ஐயோ இவன் தான் நம்மள அடிச்சான் போல, ஏதாவது ஞாபகம் வந்துட போகுது, எனக்கு வேற ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே உன் பேர் என்னன்னு கேட்க, என் பேரு ஷீச்சி அப்படின்னு சொல்றா. டக்குன்னு பொத்தன் கீழே வேற விழுந்துடுறா. கையில அடிபட்டிருக்குன்னு கைய பிடிக்க ஆரம்பிக்க, எங்க அடிப்பட்ட இடத்த காட்டு அப்படின்னு யான் பக்கத்துல போறான். அப்பன்னு பார்த்து, இங்க பாருங்க, ஈனக்கெல்லாம் கூட்டு வருவாங்கல்ல, அந்த ஆளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, கொலைகாரம் வந்துட்டான் போல, வாங்க அப்படின்னு கூப்பிட யான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்பாடா எஸ்கேப் ஆயிட்டோம், எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும்னு ஷீச்சி கிளம்புறா. இப்பதான் மகாராணிய காட்டுறாங்க. மகாராணி எப்படியாவது ராஜாக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துடணும் அப்படின்னு ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. ராஜா வராரு. ராஜமாதா அவனை பார்க்க சொன்னாங்க. மகாராணி உன்னை பாத்துட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ராஜா விட்டடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. மகாராணி பின்னாடியே துரத்திட்டு போக ராஜா பின்னாடி ஓடி ஒளிய ஷீச்சி ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு ராஜா வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அண்ணன் நீங்க இங்க அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிக்க, ராஜா பாத்துட்டு தம்பி நீ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இல்லன்னு இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும், அரண்மனைக்கு என்ன வேலை கூட்டு வந்துட்டாங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஷீச்சி சொல்றா. எனக்கும் அதேதான், அரண்மனை விட்டு ஓடிடணும்னு பாக்குறேன், ஆனா ஓட முடியல, காசு வேற கையில இல்ல அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் தானே காசு இல்ல, என்ன பண்றது, ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறா. என் கூட வா வா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு ராஜா நேரா ஷீச்சியை கூட்டு போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க அதுக்குள்ள யான் கிட்ட ராஜாக்கு புதுசா 10 அசிஸ்டன்ட்களை வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து வெளியே இறந்து போய் கடந்திருக்கான். ஆனா இங்க பார்த்தா 10 அசிஸ்டன்ட்களும் உள்ள இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க மாறி வந்திருப்பாங்க போலன்னு சொல்ல யானுக்கு டவுட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்குள்ள ஷீச்சியை ராஜா கூட்டு வந்துட்டு அங்க இருக்கிற நிறைய தங்கம், நல்ல விலை மதிக்க முடியாத பொருள் எல்லாம் எடுத்து, இதெல்லாம் எடுத்துக்கோ, இதெல்லாம் எடுத்துட்டேன்னா வெளியே நல்ல வேலைக்கு போகும், வா வா போலாம் அப்படின்னு ஷீச்சியா அவரே கூட்டு வராரு. ரெண்டு பேரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆளுங்க வராங்க காவலுக்கு. சரி நீ போயிட்டே இரு, நான் ரொம்ப நாளா இருக்கேன், நான் சமாளிச்சுட்டு இருக்கேன், நீ காம்பவுண்ட் கிட்ட வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஷீச்சியும் ஓடி போயிட்டு இருக்கா. அங்க காவலுக்கு வரவங்க ராஜாவை பார்த்து கால்ல வந்து கதறி, எங்களை மன்னிச்சிருங்க சார், நீங்கன்னு தெரியாம நாங்க பேசிட்டோம், நாங்க போயிட்டு வரோம் ராஜான்னு கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. இங்க யான் பாக்குறான். யாரெல்லாம் அந்த புது 10 பேர் அப்படின்னு பாத்துட்டு ஷீச்சின்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர்ல மட்டும் ஆள் ஏன் இங்க இல்ல அப்படின்னு கேட்க யானுக்கு ஞாபகம் வந்துருது. காலையில பார்த்தா அதே ஆள், அதே மாதிரி கையிலயும் அடிபட்டுச்சுன்னு கத்த ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம நானும் அன்னைக்கு கோயில்ல அடிச்சப்போ அவனை தான் அடிச்சேன், அவன் தான் முக்கியமான ஆளு, அவனை விடக்கூடாது அப்படின்னு யான் துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்பான், என் கண் முன்னாடியே நின்னுட்டு இருப்பான், என்ன வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு, ராஜாவை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம யானோட தலைமையில அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டு இருக்க ஷீச்சி பாக்குறா. ராஜா வெயிட் பண்ண சொன்னாரு, இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டோம், ஆனா ஆளுங்க எல்லாம் ஓடி வர மாதிரி இருக்கு, இதுக்கும் மேலையும் பாடி தாங்காது, எது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கையில ஒரு கயிறு மாதிரி வச்சிருக்கா. அத காம்பவுண்ட்ல போட்டு எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்றா. பின்னாடி போன கயிறு முன்னாடி வர மாட்டுது. ஷீச்சி வேகமா திரும்பி பார்த்தா அங்க நம்ம யான் தான் மீதி கயிறை புடிச்சிட்டு இருக்கான். அவளை புடிச்ச ஒரே இழுக்க பறந்து வந்து ஷீச்சி நேரா யானோட கையில பாகா விழுறா, கழுத்தை நெரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. என்ன உடுங்க உடுங்கன்னு ஷீச்சி கத்த ஆரம்பிக்க, எவ்வளவு நகை பணத்தெல்லாம் ஆட்டை போட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறியா அப்படின்னு கைய புடிச்சு லேசா நசுக்குறான். ஷீச்சி கத்த ஆரம்பிக்கிறா. இவ்வளவுதான் அடிபட்டது, எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப, உன்னை இப்பவே கொண்டு தள்ளுறேன் அப்படின்னு கையில வால் எடுத்துடுறான் யான். கரெக்டாக ராஜா வந்துடுறாரு. என்னப்பா, நான் வந்து நடிக்கலாம் இல்ல, நான் தான் உண்மையான ராஜா, ஷீச்சி போது நீ உழுந்து கிடந்தது எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள கூட்டு போயிடுறாரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிவிட ஆரம்பிக்கிறான். இது வந்து யாரோ மாறி வந்திருக்காங்க, இவங்க உண்மையாவே வந்து கண்டிப்பா ஈனக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த சர்ஜரி கூட நடந்திருக்காது, வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம யான் சொல்லிடுறான்.
ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, போய் ஷீச்சியை கூட்டு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. நேரா கூட்டு போய் செக் பண்றாங்க. இவங்களுக்கு ஆபரேஷன்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இங்க ஈனக் தான் அப்படின்னு செக் பண்ண ஆளும் சொல்றான். ஷீச்சிக்கே ஒண்ணும் புரியல எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. ஆனா நகைப்பணத்தெல்லாம் திருடிட்டு ஓட பார்த்தது உண்மை, அதுக்காகவே கொல்லலாம் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். அந்த நகைப்பணம்லாம் நான் தாண்டா கிஃப்டா கொடுத்தேன், இது என்னோட கிஃப்ட்னு ராஜா சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. யான் பாக்குறான். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஷீச்சி என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு கூட்டு போக ஆரம்பிக்க ராஜா பக்கத்துல வராரு. இதுக்கு மேல ஷீச்சி எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா என் கூடவே இருக்கட்டும், நான் சொல்றேன்ல புரிஞ்சுக்கோங்க, எந்த கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷீச்சியை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு யான் வர வழியே இல்லாம கிளம்பி போயிடுறான். ஷீச்சி வேகமா ராஜாவோட காலை கட்டி பிடிச்சிட்டு, நீங்க தான் ராஜான்னு தெரியாம ஏதாவது வார்த்தையை விட்டுருந்தா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்களை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அன்னைக்கும் உங்களை ஹோட்டல்ல பார்த்தேன், அதுக்கப்புறமா உங்களை நேரா நான் அரண்மனையில பார்த்தேன், உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு விதி இருக்கு போல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஷீச்சி ராஜா கூட க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. யான் வரான், விடக்கூடாது, சும்மா பத்திரமா பாத்துக்கோங்க, அந்த ஷீச்சி மேல ஒரு கண்ணு வச்சே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்களும் சரி சார் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷீச்சி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒருத்தவளை செக் பண்றதுக்கு உள்ள கூட்டு வந்தான்ல, சும்மா இவள மேலையும் கீழையும் பார்த்துட்டு செக் பண்ணியாச்சு, போ நீ வந்து ஈனக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இங்க அமுச்சு வச்சிருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா இவ. எதுக்காக அவன் ஒழுங்காவே செக் பண்ணல, என்ன நடக்குது, சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நம்ம தூங்கலாம் அப்படின்னு ஷீச்சி அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா இங்க அந்த ஒருத்தன் செக் பண்றதுக்கு வந்தான்ல, அவன் ஏதோ ஒரு பொண்ணை போய் பாக்குறான். அந்த பொண்ணு நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு வேலையை முடிச்சுட்ட, இந்த காசு வச்சுக்கோன்னு நிறைய காசு கொடுக்குறா. அடுத்த நாள் அரண்மனை கூட ஆரம்பிக்குது. ராஜா கிட்ட எல்லாருமே புது தளபதியை போட சொல்லி கேக்குறாங்க. அதுல ஆளுக்கு சில பேரை சொல்றாங்க. ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் மட்டும் வரான். எனக்கு என்னமோ நம்ம கமாண்டர் யானை தளபதியா போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்கிற மத்த அத்தனை பேரும் என்ன சொல்றீங்க, அநியாயமா இருக்கு அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம யான் கிட்ட ஆளுங்க வந்து நிறைய பேர் வந்து உங்களை இன்னைக்கு வரவே கூடாது, தளபதியா போடக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த ஷாவ் இருக்காருல, அவர் மட்டும் உங்களை தளபதியா போடணும்னு சொன்னாரு. இதுக்கு பின்னால வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, யார் மனசையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. முன்னாடி நல்ல விதமா தான் பேசுவாங்க, பின்னாடி ஆனா என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படிதான் என்னோட குடும்பமும் இறந்து போச்சு அப்படின்னு யான் மனசுக்குள்ள யோசிக்கிறான். யான் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா மேல மிகப்பெரிய பழிய போட்டு அவங்க அப்பா அம்மாவை அங்கேயே கொண்டிருக்காங்க. அந்த தளபதி இருக்கான்ல, அவன் தான் அதை தலைமை ஏத்து கொலை பண்றதெல்லாம் முக்கியமான வேலையா பாத்திருக்கான். அதனாலதான் தளபதியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு யான் ட்ரை பண்ணிருக்கான். அது முடியாம போயிடுச்சு. அந்த ஹீன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட இருந்தான்ல, அவனை எப்படியாவது புடிச்சே தீரணும் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இங்க ராஜா சாப்பிடறதுக்கு உட்கார்றாரு. ராஜா எப்பவுமே நல்லாவே சாப்பிட மாட்டாராம். அசிஸ்டன்ட் ரொம்ப வருத்தத்துல இருக்க. உடனே ஷீச்சி பார்த்து ஜொல்ல விடுறா. பரவாயில்ல, அவனை என் கூடயே சாப்பிட வைங்க அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அது எப்படிங்க வேலைக்காரன் உங்க கூட சாப்பிடுறதுன்னு அசிஸ்டன்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்க, இல்ல பரவாயில்ல, அவன் எனக்கு தம்பி மாதிரி தான், சாப்பிட வைங்கன்னு ராஜா சொல்லிடுறாரு. ஷீச்சி பக்கத்துல வரா. இத்தனை நாள்ல சாப்பாடையே பார்க்காத மாதிரி ஒன்னு அடுத்து, என்ன ராஜா இவ்வளவு சூப்பரா இருக்கு, இப்படி இருக்கு, இப்படிதான் நீங்க டெய்லி சாப்பிடுவீங்களா, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்ட்டு தின்ன ஆரம்பிக்கிறா. ராஜாக்கே இவ சாப்பிடுறத பார்த்துட்டு ஆசை வந்துருது. அப்படியானு ஒவ்வொன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அசிஸ்டன்ட் பாக்குறாரு. ராஜா இப்படி சாப்பிட்டு பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல நீதான் என் கூட டெய்லி சாப்பிடணும், நீ சாப்பிடுறத பார்த்தாதான் எனக்கு சாப்பிடணுங்கிற ஆசையே வருதுன்னு சொல்ல, ராஜா நானே இங்க இருந்து கிளம்பி போலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த யான் இருக்கார்ல, என்னை எப்ப வேணா கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. நான் இங்க இருக்கும் போது உன்னை யார் கொல்ல போறா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், யாரும் கொல்ல மாட்டாங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. சரி ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தேடிட்டே இருந்தாங்கல்ல, அவனை ஒரு வழியா புடிச்சிட்டுறாங்க. அவனை உள்ள கட்டி வச்சிட்டு இருக்காங்க. உள்ள யான் வரான். என்னதுடா அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்கிற, நீ அந்த குடும்பத்து பையனா அப்படின்னு ஹீ கத்த ஆரம்பிக்கிறான். உனக்குலாம் அந்த அளவுக்கு திமிரு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீயே அவனுக்கு தளபதிக்கு அடிமையா இருந்தவன் தானே, எதுக்கடா என்னெல்லாம் பார்த்து கட்டிட்டு இருக்க, ஆமா தளபதியை யார் கொன்னது அப்படின்னு யான் கேட்க ஆரம்பிக்கிறான். தளபதியை யார் கொன்னதுன்னு எனக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாது, தளபதிக்கு ஏது இவ்வளவு பவர்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த ஹீ சொல்லிட்டு இருக்கான். சொல்ல போறியா இல்லையா, இல்லனா உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் ஒவ்வொன்னா உருவிடுவேன் அப்படின்னு அவனை யான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க கத்த ஆரம்பிக்கிறான். தளபதி கட்டவரல்ல ஒரு பெரிய மோதிரம் போட்டிருப்பாரு. அந்த மோதிரம் போட்டிருக்க வரைய அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போகும்போது அந்த மோதிரம் அவர் கூட இல்ல, கொலை பண்ண வந்தவங்க எடுத்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண வந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதை பத்தியும் சொல்றான். யான் பாக்குறான். கண்டிப்பா அன்னைக்கு மாஸ்க் போட்டு என்கிட்ட கோயில்ல சண்டை போட்டு இப்ப அந்த ஈனக்கா இருக்க ஷீச்சி தான் அந்த வேலையை பாத்துருக்கணும்னு சொல்லிட்டு யானுக்கு தெரியுது.
நேரா அரண்மனைக்குள்ள வரான். ஷீச்சி கழுத்துல கத்தி வச்சு அந்த மோதிரம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் மோதிரம் எல்லாம் வேணும்னா அதாவது காசு பணம் இருக்கவங்கிட்ட போய் கேளியா, நான் சோத்துக்கே வழி இல்லாம உள்ள வந்திருக்கேன், என்கிட்ட வந்து கேக்குறியே அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு யான் மிரட்ட ஆரம்பிக்க, ஐயோ உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், இப்பயாவது சொல்லிடுறேன் அப்படின்னு வந்ததுல இருந்து நடந்த எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் இருக்கு, இதுக்கு பேர் அமினீஷியா, டாக்டர் கூட சொன்னாரு, நம்புங்க அப்படின்னு தலையை கூட காட்டுறா. இங்க அடிபட்டிருக்கு வேணா பாருங்கன்னு. யான் ஒரு டாக்டரை கூட்டு வரான், இவளை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். டாக்டர் பாக்குறாரு, நல்ல தலையில செம்மையா அடிபட்டிருக்குங்க, இது இப்படிலாம் அடிபட்டா சித்தம் கலங்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த புள்ள எப்படி உயிரோட இருக்காங்கிறதா எனக்கு சரியா புரியல, அதனால அமினீஷா வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அம்மா அது எப்படிங்க சரி பண்றது அப்படின்னு யான் அடுத்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க, ஒருவேளை மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா தானாவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரேன் பண்ணலாமா அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. ஒரு பெரிய கட்டையில அவளை கட்டி விட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மூளைக்கு நல்ல வேகமா ரத்தம் போனுச்சுன்னா அப்பயாவது வந்துட்டு ஞாபகம் வருமா அப்படின்னு பாக்குறதுக்கு. எனக்கு மயக்கம் தான் வருது, ஞாபகம் எல்லாம் வரல அப்படின்னு ஷீச்சி ஆள ஆரம்பிக்கிறா. அடுத்து தலையில சொருகிறதுக்கு ஒரு பெரிய ஊசி ஒண்ணு எடுக்கிறாங்க. இந்த ஊசியை பார்த்தோன்னா ஷீச்சி கத்திடுறா, வேணா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு ஷீச்சி ஆரம்பிக்கிறா. யான் பாக்குறான், இவளுக்கு உண்மையாவே ஞாபகம் இல்லதான் போல, இல்லனா இந்த அளவுக்கு கழுத்துல கத்தி வச்சு கூட எதுவுமே அட்டாக் பண்ணாம கூட இருப்பாளா, அன்னைக்கு அப்படி அவன் சண்டை போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யான் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது இவனை நம்ம வலிக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு. சாரிடா ஷீச்சி, நீ என்ன மன்னிச்சிரு, நீ எங்க ஆள் தான், உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்து உன்னை அமுச்சு வச்சேன், சாரி அப்படி போகும்போது உனக்கு அடிபட்டுருச்சு போல, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன், நம்ம எல்லாம் ஒன்னா வளர்ந்தவங்கடா, ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா இருந்தவங்கடா அப்படின்னு யான் ஒரு கதை விட ஆரம்பிக்கிறான். ஷீச்சி பாக்குறா, ஏண்டா நான் ஒரு பொம்பளை பிள்ளை அதுவே உனக்கு தெரியல, என்னமா கதை உருட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு, அப்படியா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா நடிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, ராஜா கிட்ட நான் தான் உன பார்த்து பத்திரமாருன்னு விட்டு போனேன், போதும் இருந்தது, என் கூட வந்துரு அப்படின்னு யான் கூப்பிட, இல்ல ராஜா கிட்ட இப்பதான் நான் பாசமா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் அவர்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உருவி விட்டுட்டு ஷீச்சி அங்க இருந்து ஓடிடுறா. யானோட அசிஸ்டன்ட் பாக்குறான். இதை கேட்க எனக்கே சிரிப்பா வந்தது. அவன் நம்பியிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, நம்புறானோ நம்பலையோ நம்ம கிட்ட தப்பிக்க முடியாது, அது ஒண்ணு மட்டும்தான் ஒரே விதி அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். ஷீச்சி ராஜா பக்கத்துல வந்துட்டு, யான் என்ன கொலை பண்ணிடுவாரு போலன்னு ஆள ஆரம்பிக்க, நீதான் என் கூடவே இருக்கல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, பாத்ரூம் போறேன் கம்பெனி கூட அப்படின்னு கூடவே கூட்டு போயிடுறாரு. ராஜா உள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்க, ஷீச்சி வெளியே உட்காந்துட்டு இருக்கா. என்ன ராஜா இது, பாத்ரூம்க்குள்ள என்ன கூட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துலயே இந்த நாட்டிலேயே நான் நிம்மதியா இருக்கிற இடம் இந்த பாத்ரூம் மட்டும்தான், யாரும் இங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு ராஜா பேசிட்டு, என் பவர் இருக்கிற வரையும் உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்குன்னு ராஜா அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துக்குலாம் போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு. அப்ப போக வேண்டியதானே அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. அப்போ உங்க அசிஸ்டன்ட் வராரு, இன்னைக்கு எந்த ராணியோட ரூம்க்கு போக போறீங்க, இதுல நேம்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்க முதல் இதுல அங்க மகாராணின்னு இருக்கு, வேண்டாம் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. அப்ப மத்ததை ஓபன் பண்ணி பாக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஷீச்சி பக்கத்துல இருந்துட்டு ஒவ்வொன்னா ஓபன் பண்றா. பார்த்தா எல்லாத்துலயுமே மகாராணி பேர் தான் எழுதி இருக்கு. உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியாதுன்னு ராஜா சொல்றாரு. என்னது இது, உங்களுக்கு அரண்மனை ஃபுல்லா அத்தனை மனைவிங்க இருக்காங்க, எப்படி எல்லாத்துலயுமே மகாராணி பேர் மட்டும் எழுதி இருக்கும், என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, புரியல வா நான் உனக்கு கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு ராஜா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம மகாராணி ரெடி ஆயிட்டு இருக்கா. எப்படியாவது இன்னைக்கு ராஜா என்னோட ரூம்க்கு வரணும், எனக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், எங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும், ஏன் குழந்தை தான் இந்த இடத்துக்கே வாரிசா இருக்கணும் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. இங்க அந்த புறத்துக்கு ராஜா வந்ததுமே அங்க இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் தெரிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ராஜாவை பார்த்து ஓடி வரல, ராஜாவை பார்த்து தலை தெரிச்சிட்டு வேற டைரக்ஷன்ல ஓடுறாங்க. இன்னைக்கு எனக்கு தலைவலி, இன்னைக்கு எனக்கு வயிற்று வலி, இன்னைக்கு எனக்கு மயக்கமா இருக்கு, 4 ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஷீச்சிக்கு ஒண்ணு புரியல. ராஜா என்ன ராஜா நடக்குது, அரண்மனைக்கு ராஜா வந்தா எல்லா பொண்ணுங்களும் உங்களை பார்த்துதானே ஓடி வருவாங்க, இந்த பக்கமா திரும்பி ஓடுறாங்கன்னு கேட்க, என் மாமனார் அப்படி, முதலமைச்சர் தான் என்னோட மாமனார், இந்த இடத்தோட கண்ட்ரோல் ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கு, அவரோட பொண்ணுதான் மகாராணி, அவளுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும்னு இங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காரு, ஒருவேளை வேற யாராவது என் பக்கத்துல வந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டு இருக்கான். மகாராணி எங்க வந்துடுறா, வாங்க ராஜா அப்படின்னு கைய புடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கா. இத ஷீச்சி நல்லா பல்ல காட்டி பாத்துட்டு இருக்க. அங்க யானவ தோல்ல கைய போட்டு, வா நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறான். காட்டுக்குள்ள வந்து நிக்க வச்சிட்டு இருக்கான். இந்த இடத்த பார்த்தோன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு கையில வாளெல்லாம் எடுத்து காட்டுறான். ஷீச்சி கிட்ட கொண்டு போய் இவளை கொல்றது கூட நிக்கிறான். இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போலயே, என்ன பண்ணாலும் பக்கத்துலயே வந்து அசையாம நின்னுட்டு இருக்கா அப்படின்னு. இல்ல தளபதி செத்து போன இடத்துக்கு நேரா கூட்டு போலாம், அப்பயாவது ஞாபகம் வரும் அப்படின்னு அங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறான். கையில அந்த தளபதி மோதிர மாதிரி
கையிலேயே ஒரு மோதிரத்தை போட்டுட்டு ஷீச்சி இது என்ன அப்படின்னு கேட்க கட்ட விரல் அப்படின்னு ஷீச்சி பாவமா சொல்றா. கட்ட விரல்ல என்ன அப்படின்னு அடுத்தவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதுலயா அது மோதிரம் அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா இல்லையான்னு மறுபடியும் அட்டாக் பண்ண வர ஷீச்சி பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இல்ல இன்னும் எக்ஸாக்ட் ஒரு லொகேஷனுக்கு உன்னை கூட்டு போறேன் வா அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்புறான். கழுத்தை காட்டுறேன் நல்லா வெட்டிட்டே நீங்க இருந்து பொணமா கூட கூட்டு போ, இதுக்கு மேலே என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு ஷீச்சி சொல்றா. ஒரு வேலை இவ டம்மியா தான் இருப்பாளோ அப்படின்னு யான் கேட்ட விட்டு வந்துருது. கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது திரும்பி பார்த்தா ஷீச்சி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. யான் டக்குன்னு வரான். இவளை தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். டாக்டர் செக் பண்றாரு. ஷீச்சியோட கையில ஏதோ நரம்பு மாதிரி சிகப்பா ஓடுது. இத நம்ம யானும் பாத்துட்டு இருக்கான். என் உடம்புக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்க. பாடியில ஹீட் அதிகமாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல டாக்டர் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷீச்சி அவ்வளவுதானே, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். டாக்டர் பாக்குறாரு. அந்த ஷீச்சி கையில சிகப்பா ஒரு நரம்பு இருந்தது பாத்தீங்கல்ல, அது ரொம்ப ஒரு கொடூரமான விஷத்தை உடம்புக்குள்ள செலுத்தினா மட்டும்தான் வரும். அந்த மாதிரி விஷம் உள்ள போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 100 நாள் அதுக்கு மேல மாத்து மருந்து இல்லாம உயிர் வாழ முடியாது, இறந்து போயிருவாங்க. யாரோ அந்த பையனுக்கு அந்த விஷத்தை கொடுத்திருக்காங்க, மாத்து மருந்து அவங்களே கொடுத்தாதான் உண்டு, இல்லனா உயிரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல யான் பாத்துட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு உங்களாலையும் மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இங்க ராஜா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஷீச்சி ஓடி போயிடுறா. என்ன ராஜா ஏம்ல சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த இடத்துக்குலாம் போகணும்னு ஆசை, ஆனா இங்க மேல நினைச்ச மாதிரி போக முடியாது. இந்த இடத்துல பாரு ஷாவ் மினிஸ்டர் இருக்கான்ல, அவங்க கிட்டதான் முக்காவாசி கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா அவங்க குடும்பம் தான் இந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட டாக்குமெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வரும். அதே மாதிரி மினிஸ்டர் வந்து வெய் இருக்கார்ல, அவர் தான் பினான்ஸ் மினிஸ்டர். என்கிட்ட இருக்கிற காசு கூட அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ராஜாவா இருக்கிறது அவ்வளவு ஒண்ணு ஈஸி கிடையாது, எல்லா அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்க, அப்புறம் இந்த யான் இருக்கானே அவன் ஒரு உருப்படாதவன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. இல்லையே, யான் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச உண்மையா இருக்கிற ஒரே அதிகாரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. யான் பின்னாடி வந்துடுறான். ஷீச்சி என் கூட சேர்ந்து சண்டை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் கூட்டு போகவா அப்படின்னு கேட்க, இல்ல ஷீச்சி கொஞ்சம் தலைவலி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜா ஷீச்சிய பொத்தி பாதுகாத்து அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இங்க மகாராணிய பார்த்து அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. ஒரு ஆம்பளையே கைக்குள்ள போட்டு கூட உனக்கு துப்பு இல்லையா, சீக்கிரமா உனக்கு குழந்தை பிறக்கணும், நம்ம ராஜாவோட முதல் வாரிசு நம்ம வாரிசா தான் இருக்கணும், அதுக்கான வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராஜாவும் ஷீச்சியும் இருக்கும் போது ராஜமாதா உத்தரவு போட்டிருக்காங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க ராணியோட தான் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ராஜா நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு ஷீச்சி ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் மகாராணியும் ரெடி ஆயிட்டு இருக்கா. ராஜா நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும், இன்னைக்கு என்ன ராஜமாதாவே உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பல்ல காட்டிட்டு இவ ரெடி ஆகுறதோட தான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.